ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜுக்கு ஒரே வருத்தம், அதே சமயம் கதிர் மேலே கோவமும் இருக்குது. ஏன்னா தனியாக நம்மளை எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த கதிர் அனுப்புகிறானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவம். அதே சமயம் நம்ம தனியாக போகிறோமே அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் நிறையவே இருந்தது. ஸோ நம்ம மீனா வராங்கன்னு தெரிஞ்சதுமே இங்கே நம்ம ராஜியோட முகத்தில் பூ பூக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க? மீனாக்காவும் சென்னைக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, அவள் ஏதோ வேலை விஷயமாக தான் வரா. நீங்கள் 2 பேருமே ஒன்றா போயிட்டு வந்துடுங்க. சரிங்க அத்தை, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. கதிருக்குமே இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா ராஜியை தனியாக அனுப்ப போகிறோமேன்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தார். ஸோ மீனா போகிறாங்கன்றதுனால அவருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம ராஜிக்கு தோணுது, நம்ம ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறோம், இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகணும். அதே சமயம் நம்ம அதாவது இந்த வருஷமே போலீஸ் வேலையை வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும்ல. அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ராஜி யோசிக்கிறாங்க. ஸோ கோமதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் கோமதி இருந்துட்டு, ராஜி தேவையில்லாமல் நீ அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராஜி இருந்துட்டு, இல்லைம்மா, முன்னாடி மாதிரியெல்லாம் என் அப்பா இல்லை. சித்தப்பாவுக்கு வேணால் நிறைய கோவம் இருக்குது, ஆனால் அப்பாவுக்கு கோவமெல்லாம் தணிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் கோவப்பட்டாலுமே பரவாயில்லை, அவர் முகத்தை பார்த்துட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக எக்ஸாம் எழுத முடியும். அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ராஜி, பத்திரமா போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனை இது பண்ண போகிறேன், நான் ஏன் அத்தை பிரச்சனை பண்ண போகிறேன். சரி சரி பத்திரம்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ராஜி வந்து இப்போது இங்கே நம்ம சக்திவேல் முத்துவேலோட வீட்டுக்கு வராங்க. ஸோ எல்லாருமே ஹாலில் தான் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ராஜி உள்ளே வராங்க. ராஜியை பார்த்ததுமே இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ நம்ம முத்துவேலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், தன்னோட பிள்ளை தன்னோட வீட்டுக்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வடிவும் மாறியும், வா ராஜி, வா 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 வந்து உட்காரு வா. நம்ம அப்பத்தாவுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம், வா ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்ம முத்துவேலோட முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்ன ராஜி, உன் அப்பனோட முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்க, ஏன் உன் அப்பனை மட்டும் தான் பார்க்க வந்தியா, எங்களை யாரையுமே பார்க்குறதுக்காக நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஐயோயோ அப்பத்தா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு நைட்டு சென்னை கிளம்புறேன், எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறேன். அதான் அப்பா கிட்ட உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சக்திவேல் வேறு குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமாக கோவம் உச்ச மண்டை வரையும் ஏறுது. இங்கே ராஜி அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுன்ற அளவுக்கு கோவம் வருது. அப்படியே கையை நல்லா முறுக்கிக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சக்திவேல். ஸோ நம்ம முத்துவேலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம ராஜி இருந்துட்டு முத்துவேல்கிட்ட வந்து, அப்பா நான் எக்ஸாம் எழுத போகிறேன்ப்பா, அம்மாவும் நீங்களும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க. நம்ம வடிவுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க முகத்தில், அதாவது முகம் ஃபுல்லாக பல்லாக தான் இருக்குன்ற மாதிரி தான், அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம முத்துவேலுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரி ராஜிமா, நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆஃபீஸராக ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக இந்த ஊர் முன்னாடி உங்களை நான் பெருமைப்படுத்துவேன்ப்பா. இந்த எக்ஸாமை நான் நல்ல விதமாக எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இதே வருஷத்தில் நான் வேலை வாங்கிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக குழந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நம்ம முத்துவேலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே முத்துவேல் தன்னோட பொண்ணு ராஜியை தன்னோட நெஞ்சில் அணைச்சிக்கிறாங்க. ராஜிமா, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ ராஜிமா. ஏன்பா? இல்லைம்மா, கதிர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். போன ஜென்மத்தில் நீ ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்க ராஜி, அதனால தான் கதிர் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு புருஷனாக கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம ராஜிக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. இங்கே சக்திவேலுக்கு புகையாக கிளம்பிக்கிட்டு இருக்கு, பற்றிக்கிட்டு தக தக தகன்னு எரியுது. என்ன இந்த அண்ணன், இந்த கதிர் அப்படி ரொம்ப தான் பெருமையாக பீத்திக்கிறாரு, பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. கன்றாவி கன்றாவி, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுன்னு நமக்கு தலையில் எழுதியிருக்கு போல். இந்த கதிரும் அண்ணனும் அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசிக்கிறாங்க, காரில் போயிட்டு வராங்க. இப்போது பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க.
ஸோ நம்ம ராஜிக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கதிர் வந்து ரொம்ப நல்லவன் தான், அதை அப்பா புரிஞ்சுக்கிட்டார் போல். எப்படியோ அப்பா புரிஞ்சுக்கிட்டது நமக்கும் சந்தோஷம் தானே. ஆனால் முன்னாடி மாதிரி இப்போல்லாம் கதிர் இருக்கிறது கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் போகிறேன், ஆனால் அவன் நம்ம கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மனசுக்குள்ளேயே கதிரை திட்டிக்கிட்டு இருக்கவும், முத்துவேல் இருந்துட்டு, என்ன ராஜிமா, என்ன மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்க? உன் புருஷனை பற்றி நான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லைப்பா, கதிர் ரொம்ப ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான். இப்போ தான் அவனோட நடத்தையில் கொஞ்சம் மாற்றம் தெரியுதுப்பா. ஏம்மா, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, கதிர் நான் எக்ஸாம் எழுத போகிறேன்ல, என் கூட வரவே வரதில்லை, வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் என்ன மட்டும் தனியாக போய் எக்ஸாம் எழுத சொல்கிறான். எப்போவுமே கோச்சிங் போகிறதுக்கு எல்லாத்துலேயுமே அவன் என் கூட கிரவுண்டில் போயிட்டு எனக்கு கோச்சிங் கொடுக்கறதுலேருந்து ஒட்டுமொத்த கோச்சிங் கிளாஸ் போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கான இதுவுமே நான் எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணேன். அப்போ எல்லாமே என் கூடவே இருந்த கதிர், இப்போது நான் ஒரு முக்கியமான ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னுடைய கஸ்டமர் வந்து நான் தான் டிரைவிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு, நீ மட்டும்தான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டான்ப்பா. என்னால் அதான் ஏற்றுக்கவே முடியல. எப்போவுமே என் கூடவே இருந்த கதிர் இப்போ நான் முக்கியமான ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த டைமில் என் கூட இல்லையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் அந்த கதிருக்கு என்னை விட அந்த கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க. அதை நினச்சாதான்ப்பா எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த கேட்டதுமே நம்ம முத்துவேல் தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம முத்துவேலுக்காக தான் நம்ம கதிர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ராஜிமா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்காக தான் உன் புருஷன் உன் கூட வரல. உன் புருஷன் உண்மையாகவே நல்லவன் தான். அதாவது அந்த நல்ல மனசும் நல்ல குணமும் என்றைக்கும் மாறவே மாறாது ராஜி, சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசுகிறாரு. என்னப்பா நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏதோ வயசானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல, ஏதோ முக்கியமான வேலையாக தான் இருக்கும், நீ தைரியமாக போயிட்டு வா. அப்பா நான் தனியாக போகலப்பா, மீனாக்காவும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, நீ மீனா கூடவே போயிட்டு வந்துடு, சரியா, நல்லா எக்ஸாம் எழுதணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு ராஜி வராங்க. ஸோ சித்தப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் சக்திவேல் கண்டும் காணாத மாதிரி ஒரு மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. உடனே நம்ம மாறி இருந்துட்டு, ராஜி, உன் சித்தப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும், நீ காலில் விழுந்து தான் அதை தெரிஞ்சுக்கணுமா என்ன? சரி சரி, நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுது, சரியா, சரி நான் போயிட்டு வரேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நம்ம ராஜி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக குஷியாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ நம்ம முத்துவேலுக்கு மனசு ஃபுல்லாக அப்படியே சந்தோஷம் நிறைஞ்சு போகுது. உடனேங்க சக்திவேல் அப்படியே முறப்பாக வந்து, அண்ணே என்னண்ணே இது, கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணன்னு எதுவுமே இல்லையாண்ணே, எல்லாத்தையுமே நீ தூக்கி குப்பையில் போட்டேட்டியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமாக கேட்கவும், முத்துவேல் இருந்துட்டு, சக்தி, என்ன சக்தி, வார்த்தையை அளந்து பேசு, என்ன விட்டா வாரி வாரி கொட்டிடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு. பின்னென்ன, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின அசிங்கப்படுத்தின ஒட்டுமொத்த பேரும் நம்ம வீட்டில் வந்து உரிமை கொண்டாடிட்டு போகிறாங்க. எதுவுமே பேசாமல் நீங்களும் அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. உங்கள் பொண்ணுன்றதுனால தப்பு செஞ்சுட்டு செய்யலைனாலாம் ஆகாது. அவங்க தப்பு செஞ்சதுனால நம்ம எல்லார் முன்னாடியுமே கோடி குறுக்கி நின்னோம். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ அப்பா பொண்ணு பாசம் உறவாடிக்கிட்டு இருக்கீங்களா? அண்ணே இதெல்லாம் வேண்டவே வேண்டாண்ணே, முளையிலே கிள்ளி தூக்கி எரிஞ்சிடணும். இங்கே பாருங்கண்ணே, அந்த வீட்டோட சங்காத்துமே நமக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்ச பரதேசி பாண்டியனோட மகன் கதிரவன், அவனை அப்படியே பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லவும், உடனே நம்ம முத்து இருந்துட்டு, எங்கள் பாரு சக்தி, எனக்கு என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், யாரை எங்கே வைக்கணுன்றது எல்லாமே எனக்கு தெரியும். நீ எனக்கு பாடம் எடுக்காத, சரியா, போய் வேலை என்னமோ பாருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் எங்கள் சக்திவேல் முகத்தில் கறியை பூசிட்டு அழகாக ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ சக்திவேல் பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்படியே தலையை போட்டு சொரின்னு சொரிஞ்சுக்கிறாரு. ஐயோ கடவுளே, இந்த அண்ணன் பேரில் ஒட்டுமொத்த சொத்தும் இருக்கிறதுனால தான் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு. இவரை நடுத்தெருவில் விடணும், அன்னைக்கு தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும். அவரும் அவங்க பொண்ணுன்னு ராஜின்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கும் அவளோட புருஷன் கதிர்
அவனுக்கும் சொத்து போய் சேராமல் இருக்கும். முதல்ல ஒட்டுமொத்த சொத்தையுமே நம்ம கைக்கு கொண்டு வரணும். அதுக்கான வேலையை தான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும். அடிக்கடிக்கு இவர் பேங்க்லேருந்து பெரிய பெரிய அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. கேட்டால் கணக்கு எதுவும் சொல்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவரோட நடவடிக்கை கூட ஒன்றுமே சரியில்லை. மருமக பிள்ளை கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு. இல்லை இதை விடவே கூடாது. டே சக்தி, இப்போவே உஷாராயிடுறா. நீ நடுத்தெருவுக்கு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த முத்துவேல் அண்ணன் நடுத்தெருவுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ எங்கள் மாடி சக்திவேல்கிட்ட, ஏங்க காஃபி போட்டு கொண்டு வருவாங்க. ஏய் போடி, எதுனா வேலை இருந்தால் போய் பாரு. ஏற்கனவே சூடாக்கிறேன், இதில் சூடாக காஃபி வேற சேப்ப அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் மாரியை சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல் இப்போது கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிருமே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு, கதிர், நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகிறத கொஞ்ச நாள் தள்ளி வச்சிடலாம். நீ ராஜு கூட எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட போயிட்டு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே கதிர் இருந்துட்டு, இல்லைங்க வேண்டவே வேண்டாம். எக்ஸாமு ராஜி அதெல்லாம் பக்காவாக எழுதி முடிச்சிருவா. அது மட்டும் இல்லாமல் மீனா அண்ணியுமே ராஜி கூட போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு கவலையுமே இல்லை. அவங்க 2 பேருமே போயிட்டு சிறப்பாக எக்ஸாமை நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் எதுவும் அதை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம இன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். எப்படியும் நம்ம இதே ஊரில் தான் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும், சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன டீட்டெயில் அது எல்லாமே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகிறது அந்த வேலையை பார்க்குவோம். ஏன்னா அதை விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ராஜியோட வேலையை அவள் பக்காவாக கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எங்கே நம்ம முத்துவுமே, எனக்காக நீ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு, அதுவும் ராஜி கூட போகிறத விட்டுட்டு கூட நீ எனக்காக இவ்வளோ தூரம் வரணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் விடவும் உங்கள் உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிற விஷயம் ராஜிக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே க்யூர் ஆகிருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் குணமாயிடணும். தயவு செஞ்சு வேறு எதையுமே நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு சரியாகணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நைட் கிளம்பி வந்துடுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரீசனை சொல்லிடுங்க நம்புகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே ரெடியாகி கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சரி அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு கோமதி கிட்ட, அம்மா இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் போகிற வேண்டியதாக இருக்குது. கஸ்டமரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். நான் நைட்டுக்காக சாப்பிட்றதுக்கெல்லாம் வரமாட்டேம்மா. இப்போவே நான் ஒரு 4 o'clock கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா யாரடா கூட்டிகிட்டு போகிற? அவங்களாம் உனக்கு தெரியாதுமா. அவங்க ஒரு கஸ்டமர், நான் தான் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவரை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிடா, ராஜி நீ வரலன்னு சொல்லிட்டு கவலையாக இருப்பா போல். அம்மா விடுமா, அவள் பார்த்துப்பா, அதான் மீனா அண்ணியுமே போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கதிருமே ரெடியாக கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ நம்ம முத்துவேலுமே ஏதோ ஒரு ரீசனை வீட்டில் சொல்லிவிட்டு அவங்களுமே கிளம்பி 2 பேருமா வந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இப்போது காரில் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே டாக்டர் இருந்துட்டு, இப்போதைக்கு இங்கே சர்ஜரி பண்ணக்கூடிய அந்த டாக்டர் இல்லை, நீங்கள் வேணால் சென்னைக்கு போயிடுங்க. சென்னையில் ஒரு சூப்பரான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு. ஸோ அவர் நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காரு, அவருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தான். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா கிளியராக அவங்க சர்ஜரி பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலே வர வேண்டான்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு சர்ஜரி எதுவுமே நடக்காது. அதுக்குள்ளேயே நீங்கள் க்யூர் ஆகிடுவீங்க. அந்த டாக்டருமே ரொம்ப ராசியான டாக்டர் தான். இப்போதைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் இல்லை, நீங்கள் இப்போவே சென்னைக்கு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம கதிருமே நம்ம முத்துவேலை சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டருமே, சரிங்க, நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். நம்ம சர்ஜரி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சர்ஜரி முடியறதுக்கே. ஸோ 10 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம முத்துவேலுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. சர்ஜரி நடக்கிறப்பவே நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பதட்டமும் பயமும் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம கதிர் இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. முத்துவேல் பக்கம் உட்காந்து, இங்கே பாருங்கள், எதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க,
நீங்கள் கும்பிட்ற சாமியை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த சர்ஜரி நல்லபடியாக முடியும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துடுவீங்க. சரிங்களா? நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வார்த்தை வந்து ஆறுதலாக இருக்குது நம்ம முத்துவேலுக்கு. இப்போது மறுநாள் காலையில் ஆகுது. ஸோ நம்ம அதாவது ராஜியும் மீனாவும் சென்னை இப்போ வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் அவங்க வந்து எக்ஸாம் எழுத போகணும். ஸோ ராஜியுமே எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ கூடவே நம்ம மீனாவுமே போகிறாங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அவங்களுமே எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு சர்ஜரி பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுமே எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 10 o'clock ஆகுது. இப்போது நம்ம முத்துவேலை சர்ஜரி பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே கதிருக்கு வந்து ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஸோ அவருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் இருக்குது. சர்ஜரி அப்போ அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் சர்ஜரி நல்லபடியாக முடியணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காரு. என்னதான் நம்ம முத்துவேலுக்கு கதிர் தைரியம் சொன்னாலுமே கதிர்க்கே ஒரு பக்கம் ஒரு மாதிரி பயமும் பதட்டமும் அப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே பயந்து போய் தான் இருக்கார். இருந்தாலும் ஒரு மாதிரி கம்பீரமாக நம்பிக்கையோடு இருக்கார். ஸோ சர்ஜரியுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 2-2.5 மணி நேரம் சர்ஜரி நடக்குது. ஸோ முத்துவேலுமே வேறு நார்மல், அதாவது எமர்ஜென்சியில் நார்மல் வார்டுக்கு ஆப்ரேஷன் ரூம்லேருந்து வேறு ரூமுக்கு மாற்றிடுறாங்க. இப்போது நம்ம கதிருமே டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க. சர்ஜரிலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சுப்பா. இதுக்கப்புறம் அவருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் இந்த சர்ஜரி முடிஞ்சதுனால இவருக்கு ஒரு 6 மாதமாவது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம கதிருக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு நம்ம ராஜி எக்ஸாம் நல்லாவே எழுதி முடிச்சிட்டாங்க. மீனா கிட்ட வராங்க. மீனா இருந்துட்டு, ராஜி எக்ஸாமெல்லாம் நல்லா எழுதணும்ல, எல்லா கொஷினுமே கரெக்டான ஆன்சர் தானே பண்ணேன், கொஷின் எல்லாமே ஈஸியாக வந்திருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டஃப்பு தான், இருந்தாலும் மேனேஜ் பண்ணி எழுதியிருக்கேன், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ராஜி நம்ம இந்த விஷயத்த நம்ம கொண்டாடணும். நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாமா? சரிங்க சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இப்போ அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது கை கழுவுறதுக்காக இங்கே நம்ம ராஜி வந்து அதாவது டேப் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே தண்ணியெல்லாம் விழுந்திருந்ததுனால தண்ணியில் நழுவி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ கையை வந்து ஊனி விழுந்ததுனால கையில் இருக்க முட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நல்லாவே அப்படியே அடிபட்டுது. ஸோ அவங்களால கையை தூக்கவே முடியல. உடனே இங்கே நம்ம மீனா ரொம்பவே பதறி போய் வந்து அங்கே உள்ள எல்லாருமே கூட்டம் சேர்ந்துக்கினாங்க. ஸோ மீனா இருந்துட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஸோ நம்ம ராஜியுமே இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ டாக்டர்கிட்ட பார்க்குறாங்க. லைட்டாக அதாவது எலும்பு தான் கிராக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கொடுத்துருக்க டேப்லெட் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம மீனா இருந்துட்டு, என்ன ராஜி நிறைய வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா ரொம்ப வலிக்குது. சரி ராஜி நம்ம கிளம்பலாம் வா, நம்ம ஊர்லேயே போய் கூட பார்த்துக்கலாம், இப்போதைக்கு உனக்கு வலி குறையிறதுக்காக இன்ஜெக்ஷனுமே பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கக்கா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா நடந்து போய்கிட்டு இருக்கப்போ இங்கே நம்ம அதே ஹாஸ்பிட்டல் தான், அதாவது நம்ம முத்துவேலுக்கு சர்ஜரி நடந்த பெரிய ஹாஸ்பிட்டல் தான், அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இங்கே நம்ம ராஜி மீனாவுமே வந்திருப்பாங்க. ஸோ கதிர் வந்து இப்போது டேப்லெட் வாங்குறதுக்காக வரவும் இவங்க கதிரை பார்த்து ராஜி இருந்துட்டு, அக்கா அங்கே பாருங்கக்கா கதிர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் எதுக்காக இங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலக்கா, அதுவும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ ஷீட்டோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கா இருங்கக்கா, நம்மளா போய் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்க தான் செய்வான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாகவே கதிரோட எந்த ஒரு நடவடிக்கையுமே சரியில்லைக்கா. என் கூட எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்னாலுமே அதாவது இந்த போலீஸ் வேலை விஷயமா நாங்கள் என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே என் கூட வந்து நிற்பான். ஆனால் நான் முக்கியமான எக்ஸாம் இப்போ எழுத போகிறேன், என் கூட வரணுன்னே அவனுக்கு தோணவே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த நமக்கே தெரியாமல் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுதுக்கா
இருங்கக்கா, அவன் ஏதோ டேப்லெட் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கான் போல். அவன் எங்கே போகிறான், எந்த வார்டுக்கு போகிறான், யார்கிட்ட போய் பேசுகிறான்றத நம்ம இங்கேருந்தே கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஸோ மீனாவுமே சரி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கதிரவே ஃபாலோ பண்ணுறாங்க. கதிருமே டேப்லெட் வாங்கிக்கிட்டு இப்போது சர்ஜரி முடிஞ்சு நம்ம முத்துவேல் வந்து ஒரு ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் போகிறாங்க. அந்த வார்டுக்கு போகவும் பின்னாடியே இங்கே நம்ம ராஜி மீனாவும் போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம முத்துவேல் பக்கத்தில் கதிர் உட்காடுறாங்க. இப்போ அசாமல் நம்ம ராஜி மீனாவும் கதவு ஓப்பன் பண்ணி பார்க்கவும் பெட்டில் படுத்துருக்கிறது நம்ம முத்துவேலை பார்த்த நம்ம ராஜிக்கும் மீனாவுக்கும் அவ்வளோ பயங்கர அதிர்ச்சி. அக்கா, என்னக்கா, அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அதுவும் ரொம்பவே முடியாத மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா இந்த ரூமில் தான் போடுவாங்க. இந்த ரூமில் இருக்கார் அப்பா. அப்பாவுக்கு என்னாச்சு? கதிருக்கு இருக்கா? ஐயோ, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ராஜி. ஸோ மீனா இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, என்ன எதுன்னே தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு அழுகிற. நம்மளுமே சும்மா யதார்த்தமாக போனோம், இப்படி உனக்கு அடிபட்டுருச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தோம். அதே மாதிரி அவங்களுக்கும் நடந்திருக்கலாம்ல. நீ பயப்படுற மாதிரி அங்கே பெருசாக எதுவும் இருக்காது. நம்ம உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து ராஜியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம முத்துவேலும் கதிரும் ஒரு நிமிஷம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ராஜி மீனாவும் எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, கதிரு, என்ன கதிரு, ராஜியோட அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் அவர் இப்படி பெட்டில் படுத்திருக்காரு? அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? யாராவது கூட வந்திருக்காங்களா? அத்தை இது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அண்ணி, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, போதும் கதிர், கொஞ்ச நாளாகவே உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லாமல் இருந்தது. இப்போ என்னடான்னா ஹாஸ்பிட்டலில் என் அப்பாவை இங்கே எட்டுன்னு வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்பாவுமே உடம்புக்கு முடியாத மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குது? இங்கே பாரு கதிர், ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு மட்டும் நினைக்காத. என் அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அப்பா சொல்லுங்கப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் அத்தையும் காணோம், அப்பத்தா வடிவு அம்மான்னு யாருமே இல்லை. இவங்க யாருமே இல்லாமல் நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கீங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி, உன் அப்பாவை இப்படி டென்ஷன் பண்ணாத. இப்போ தான் அவருக்கு சர்ஜரி முடிஞ்சு வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சர்ஜரியா? எதுக்காக அப்பாவுக்கு சர்ஜரி ஆச்சு, சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம கதிர் வந்து நினைக்கிறாரு, இதுக்கப்புறமும் நம்மளால் உண்மையை மறைக்க முடியாது, விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி, உன் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது ராஜி, அது விஷயமாக தான் நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தோம். அவருக்கு இப்போது சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ஒரு நிமிஷம் அப்படியே ராஜுக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற கதிர் நீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ராஜி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மயக்கமே வந்துடுது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் ரொம்ப பதறாரு. அங்கே பாருங்கள், நீங்கள் பதறாமல் இருங்க, ராஜிக்கு ஒன்றுமே இல்லை, அவள் அதிர்ச்சியில் தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுக்கு சொல்கிறாங்க. ஸோ நர்ஸை கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. உடனே நம்ம ராஜியுமே கண் விழிச்சுக்கிறாங்க. ஸோ ராஜி பயங்கரமாக அழுகுறாங்க. அக்கா, அப்பாவுக்கு கேன்சராமே, எப்படி என் அப்பாவுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துச்சு? அப்பா, ஏன்பா இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை? என் வீட்டில் உள்ள யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லலையா? கதிர், நீ கூட இந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டல, நீ இப்படி பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, கதிர் என்னமோ எல்லாருக்கிட்டையுமே சொல்லலான்னு தான் சொன்னார், ஆனால் நான் தான் யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டான்னு சொன்னேன். கதிர், உனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? நீ எத்தனை நாளாக இந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் கதிர் வந்து எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனார், எப்போ பார்த்தோம், என்ன நடந்ததுன்றதை எல்லாத்தையுமே லைனாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ராஜிக்கும் மீனாவுக்கும் என்ன நடந்தது அப்படின்றது புரிய வருது. ஸோ நம்ம ராஜி அழுததே உடனே இங்கே கதிர் இருந்துட்டு, போதும் நிறுத்து ராஜி, சும்மா அழுதுகிட்டே இருந்தால் எல்லாமே சரியாயிடுமா? உன் அப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்னா நீ தானே ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும், நீ தானே நம்பிக்கை கொடுக்கணும். ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? தைரியமாக இரு. நீங்கள் எல்லாருமே இப்படி கஷ்டப்படுவீங்கன்றத பார்க்க முடியாமல் கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாதுன்றதுனால தான் அவர் வந்து யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு சொன்னார். அவர் முன்னாடி இப்படி நீ அழுதுகிட்டு இருந்த அப்படின்னா அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நீ இப்போ அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய நேரம் இது. தேவையில்லாமல் அழுது அவரையும் கஷ்டப்படுத்தாத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு. கதிர்,
என் அப்பாவுக்கு துணையாக இத்தனை நாளாக இருந்திருக்க. உனக்கு நான் எப்படி இந்த நன்றி கடனை செலுத்துவேன்னு எனக்கு தெரியல கதிர். இங்கே பாரு ராஜி, நீ எந்த ஒரு நன்றி கடனும் எனக்கு செலுத்த வேண்டாம். நீ உன் அப்பாவுக்கு இப்போ ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்த அப்படின்னா அதுவே எனக்கு போதும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு நமக்கு பாண்டியன் நம்ம முத்துவேல் கிட்டே போயிட்டு, அப்பா நீங்கள் கவலையே படாதீங்கப்பா, கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே ஆகாது, கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ